மறைந்திருந்து மார்பில் அம்பு விட்டது ஏன் என்ற வாலியின் கேள்விக்கு இலக்குமணனின் பதில் யாது? வாலி சகல நற்குணங்களும் நிரம்பப் பெற்ற ராமனிடம் தன் தவறைதான் உணர்வதாகவும், இருப்பினும் போர்க்களத்தில் தன் முன்பு நின்று போரிடாமல் மறைந்திருந்து விலங்குகளைத் தாக்குவது போல் அம்பு செலுத்தியது ஏன் என வினவினான். அதற்கு இலக்குமணன், முன்பே உன் தம்பி என் அண்ணனாகிய ராமனிடம் சரணடைய அவரும் அவனுக்கு அடைக்கலம் அளித்தார். தம்மிடம் சரணடைந்தவரை காக்க வேண்டியது மானிட தர்மம். இப்போது உன் எதிரில் நின்று போர் புரிகையில் நீயும் உன் உயிர் மீதுள்ள ஆசையால் ராமனிடம் அடைக்கலம் கேட்டால் என்ன செய்ய முடியும்? எனவேதான் உன்னை அவ்வாறு கொள்ள முடிவெடுத்தான் என்று விளக்கினான். கேள்விச் செல்வம் நிரம்பப் பெற்ற வாலியும் இலக்குமணனின் கூற்றை ஏற்று ராமன் அறமுறை அழியுமாறு செய்யமாட்டான் என்றுரைத்து ரகுநாதனை வணங்கி வழிபட்டான். அற்ப எண்ணங்களை எண்ணாத வாலி சிறியன சிந்தியாதான் ராமனிடம் யாது வேண்டினான்? அற்பமான எண்ணங்களை எண்ணாதவனான வாலி ராமனை நோக்கி, உலகின் சகல உயிர்களுக்கும் தாயைப் போலவும் அறம், நடுநிலைமை, சால்பு என்று குணங்களின் வடிவானவனும் ஆகிய உன் நற்குணங்களை நாய் போன்ற எங்களால் அறிய முடியுமோ? எனவே நான் செய்த தீய செயல்களை பொறுத்துக் கொள்வாயாகுக என்றான். நான் எதையும் பகுத்தறிய முடியாத குரங்கு, எனவே யான் கூறிய பழிச்சொற்களை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதே. நாயினும் கடைப்பட்ட என் உயிர் போகும் நேரத்தில் எனக்கு அறிவு தந்தாட்கொண்டாய். மும்மூர்த்திகளுக்கெல்லாம் ஆதிகாரணமான ஸ்ரீமன் நாராயணன் நீயே ஆவாய். பாவம், அறம், பகை, உறவு என்ற யாவும் நீயே என ராமனை பாராட்டினான். முப்புறம் எரித்த சிவபெருமான் போன்ற தேவர்கள் அருளிய வரங்கள் யாவையையும் பழுதுறச் செய்த பிறகும் வலிமையான என் மார்பை துளைத்து உயிர் உட்கொண்ட உனதன்பே சிறந்தது. அதைக் காட்டிலும் சிறந்த அறம் ஏதேனும் உளதோ? சிவபெருமான் தன்னை துதிப்போர்க்கு ஒப்பற்ற சிறந்த வரங்களை தருவது போல ஒப்பற்ற உன் திருநாமத்தை கூறும்போது பேரன்பு கொண்டு அருள் புரிவாய். அத்தகைய பெயர்க்குரிய பெற்றவனாவேன். பொருளை தரிசித்த நான் மிக்க பாக்கியம். உயர்தினை, அக்ரிணை பொருட்களும் 6 வகை பருவங்களும் மலரும் மனமும் போல எல்லா பொருட்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் உன் தன்மை எத்தகையது? நீ யார் என அனைத்தும் அறிந்தவன். எனவே உன்னால் எனக்கு முக்தி கிடைப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. அழிவற்ற அறமே வடிவான உன்னால் பல காலங்களாக என்னை தொடர்ந்து வரும் தீமைகள் இனி என்னை தொடர்ந்து வராது. ஏனென்றால் என் தீமைகள் யாவற்றிற்கும் தீர்ப்பாக நீ தண்டனை அளித்துவிட்டாய். எனவே அதுவே எனக்கு முக்தி அளிக்கும். அறிந்தோ அறியாமலோ என் தம்பி சுக்ரீவன் சிறு குரங்குகளுடன் ஆலோசித்து உன்னை அழைத்து வந்து உன் துணையுடன் போரிட்டு ஆட்சியை கைப்பற்றி அழியாத வீடு பேரை எனக்கு அளித்து விட்டான். இதைவிட எனக்கு வேறு என்ன தேவை என கூறினான்.